என் அப்பா எப்பவுமே என்கிட்ட சொந்தம்தான் பெருசு, அவங்கள விட்டு கொடுத்துட கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்திருக்காரு. அதுல ஒரு சின்ன விரிசல் வந்தா கூட நான் தான் முதல் ஆளா அதை சரி பண்ணணும்னு நினைப்பேன். அப்படியே பழகிட்டேன். வீட்டை தாண்டி நான் எதையும் யோசிச்சது கூட இல்ல கபிலன். குடும்பத்துக்குள்ள என்ன சிக்கல் இருந்தாலும் நிதானமா அதை கையாளணும் கபிலன். புரியுதுங்க. ஆனா அது என்னவோ நீங்க மட்டும் சுமக்கிற பாரம் மாதிரி எனக்கு தோணுது. சாரி புனிதா, நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? இல்ல, நீங்க சரியாதான் கேட்டீங்க. நான் நிறைய தடவை நீங்க சொன்னதை யோசிச்சிருக்கேன். யார மனசும் சங்கடப்படாம நடந்துக்கணும்னு நினைக்கிறதே பெரிய சுமைதான். ஆனா இது நான் விரும்பி ஏத்துக்கிட்ட சுமை. கடைசி வரைக்கும் சுமக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க ரொம்ப கிரேட்டுங்க. இந்த வயசுல எவ்வளவு மெச்சூரிட்டி பெரிய விஷயம். கபிலன், நீங்க எனக்கு இன்னொரு உதவி செய்யணும். சொல்லுங்க. நாச்சிமுத்து மாமா தான் ஜாதகத்தை மாத்தி எழுதி வச்சாருன்னு ஆதாரத்தோட எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க கபிலன். அவ்வளவுதானுங்க, சொல்லிட்டே போச்சு. அதுக்கு ஒரு வழி கிடைக்காமல போயிடும். வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ரொம்ப தேங்க்ஸ் கபிலன். என்னோட சூழ்நிலைக்காக உங்களை அடிக்கடி தொந்தரவு பண்றேன். எங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? அதுவும் கரெக்ட் தான். சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. சரி, ஓகே. பாய். அக்கா, உள்ள வரலாமா? வா பாலா. என்னது, நீயா கதவு திறந்து வர வேண்டியதானே?